சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது. சினிமாக்காரன் ஏன் அரசியல் வரக்கூடாது சார்? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஞானிகள் கிடையாது. உண்மையிலுமே ஒரு கம்யூனிஸ்ட குடும்பத்திலேருந்து வந்தவன். சுபாஷுக்கு நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே பாலன் இல்லத்தில் தான் ஆரம்பித்தது. நான் சென்ட்ரல்லேருந்து இறங்கி நேராக போய் இட்லி சாப்பிட்ட இடம் பாலன் இல்லம் தான். என்னை கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்லக்கண்ணையா. ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி. அங்கே நிறைய பேர் அவரை பற்றி நல்லக்கண்ணையாவை பற்றி பண்ணி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது. ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது. ஸோ நாங்கள் சினிமாக்காரன் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? வரணும். ஏன் வரக்கூடாது சார்? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஞானிகள் கிடையாது. எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்தலைன்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது. யாராக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி. பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடு, பல சமயத்தில். ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான். அதனால் அரசியல் என்பது சினிமாக்காரனில் நாடகத்தில் நடிக்கிறவன்றது இல்லை, சாதாரண தொழிலாளி அல்ல, மூட்டை தூக்குறவங்கள, டீ கடை வச்சுருக்கிறவங்க இல்லை, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்.